ஒருத்தர் தர்மம் செய்ய வேண்டுமென்றால் அவருக்கு 1, 5, 9 இருந்தால் அவருக்கு நல்ல மனசு இருக்குங்க. தர்மம் செய்யறதுக்கு நல்ல மனசு இருக்கு. ஆனால் கொடுக்கறதுக்கு பொருளாதார நிலை வேணுமில்ல. பொருளாதார நிலை இருந்தால் தானே அள்ளி கொடுக்க முடியும். பொருளாதார நிலை இல்லைன்னு எப்படி அள்ளி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுங்க. அது மாதிரி பொருளாதார நிலை இருந்தால் தான் அள்ளி கொடுக்க முடியும். இந்த தர்ம திரிகோணத்தையும் அர்த்த திரிகோணத்தையும் ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் இருக்கிறனால தான் வாழ்க்கையில் ஆண் பெண் சேர்ந்து வாழ்ந்தால் அது ஒரு குடும்பம். ஒரு ஆண் பெண் சேர்ந்திருந்தால் தான் ஒரு யாகத்திலேயே உட்கார முடியும். இல்லாட்டி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணால் கூட அதில் உட்காரதுக்கு அவங்களுக்கு அந்த இது இல்லை, தகுதி இல்லை. ஏன்னா சீர்திருத்த காரியங்களுக்கு மட்டும்தான் தனித்து செய்வாங்க. சேர்ந்து சுப நிகழ்வுக்கெல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்பாடு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இந்த மாதிரி இந்த ஐயாவோட இந்த தலைப்பை பார்க்கும்போது இந்த இரண்டுமே